Good morning to all. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போத சர்வீஸ் சிபில் சர்வீஸ் த்ரூ சிஎஸ்சிஸ். ஸோ இந்த சிவில் சர்வீஸ் கீழே நம்ம 2 டாபிக் டிஸ்கஸ் பண்ண போது அதில் முதல் டாபிக்கு இந்த சிவில் ஸ்கோர் இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த சிவில் ஸ்கோர் மூலமாக ஊரில் மக்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, அப்புறம் சிஎஸ்சிக்கு என்ன பெனிஃபிட்டு. ஸோ இது முதல் டாபிக்கு. ரெண்டாவது, ஒரு சிஎஸ்சி விஎல்இக்கு சிவில் ரிப்போர்ட் அல்ல சிவில் ஸ்கோர் டிஜிட்டல் சேவா போர்ட்டல் மூலமாக எப்படி ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த 2 டாபிக்கு நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் முதல்ல கிரெடிட் இல்லை லோன் இல்லை கடன். நம்ம ஒரு ஊரில் ஒரு விவசாயி ஒரு பேங்க் கையில் ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கியாங்க. அந்த ஊரில் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆயா அந்த ஊரில் நிறைய ப்ரொடக்ஷன் சர்வீசஸ் நடக்க போகுது. அதே மாதிரி நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்க போகுது, நிறைய பேருக்கு ப்ராஃபிட் கிடைக்க போகுது. ஸோ இந்த ஆக்டிவிட்டி ஒரு ஊரில் நடந்தால் அங்கே ஜிடிபி க்ரோஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த இன்க்ரீஸ் ஜிடிபி இன்க்ரீஸ் மூலமாக நம்ம ப்ரொடக்டிவிட்டி க்ரோத் ஓவரால் இந்தியன் ப்ரொடக்டிவிட்டி க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதுக்காக ஊரில் விவசாயிக்கு, வெண்டருக்கு, ஃபார்மருக்கு அவருக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் இது இருக்கும், அக்ரிகல்ச்சர் ரீசன் இருக்கும், இல்லை இண்டிவிஜுவல் கன்சம்ஷன் இருக்கும். கிரெடிட் தேவைப்பட்டால் அது கண்டிப்பாக ரீசனபிள் பர்பஸுக்கு அந்த கிரெடிட்டு கிடைக்கணும். அவருக்கு பைசா கிடைச்சா தானே ஊரில் ஸ்பெண்டிங் நடக்கும். ஸ்பெண்டிங் நடந்தால் தானே ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்டிவிட்டி க்ரோத் நம்ம ஊரில் நடக்கும். ஸோ முதல்ல லோன் கிடைக்கிறதுக்கு முதல் கண்டிஷன் நம்ம ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும். டு கெட் கிரெடிட் we should have a good credit score. லோன் கிடைக்கணும் கண்டிப்பாக நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் தானே லோன் கிடைக்க முடியும். ஸோ முதல்ல நம்ம இந்த கிரெடிட் ஸ்கோர் அல்ல கிரெடிட் ரிப்போர்ட் அது ஹிஸ்ட்ரி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஏர்லி ராஜா டைமில் யாருக்காவது இம்மிடியேட்டாக பணம் தேவைப்பட்டால், கடன் அல்ல லோன் தேவைப்பட்டால், அவர் ஒரு பெரிய விவசாயி சமீந்தார் பக்கம் போயிடும். ஐயா எனக்கு ஒரு 1000 ரூபா இல்லை 2000 ரூபா கடன் வேணும். ஸோ சமீந்தார் ஓகே நீ கொஞ்சம் வெயிட் பண்ணிட. ஸோ அந்த சமீந்தார் அல்ல அந்த விவசாயி இந்த போரோவர் இல்லை இந்த கிரெடிட் சீக்கர் அவரோட பேக்ரவுண்டு பக்காவாக ஸ்டடி பண்ணிடும். எல்லா இன்ஃபர்மேஷனும் அவர் கலெக்ட் பண்ணிடும், இன்க்ளூடிங் பர்சனல் டீட்டெயில்ஸ். அவன் தம் அடிக்குமா, சரக்கு சாப்பிடுமா, எவ்வளோ வாட்டி இந்த கூத்து பார்க்காம போகுது, எவ்வளோ பண்டாட்டி வச்சிருக்க, இவன் எந்த அரசியல்வாதி கூட இவன் கலர்னு இது போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து அப்புறம் லோன் கொடுத்துடும். அப்புறம் ஒரு 50 ஆண்டு தள்ளி அப்புறம் லேட் 90 இருக்கு. ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷனில் ஒரு லோன் ஆஃபீஸர் இருக்கும். ஸோ அந்த ஆஃபீஸரை யாராவது உள்ளே வந்து பணம் கேட்டால் அந்த ஆளை பார்த்துட்டு அவன் பிடிக்கலான்னு வச்சா நான் லோன் தரமாட்டேன், யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் லோன், உங்களுக்கு லோன் இல்லை. ஸோ அது ஒரு பயஸ்டாக இருக்கும், அது ஒரு பார்ஷியலாக அவனுக்கு பிடிச்ச ஆளுக்கு மட்டும் லோன் கொடுத்துரும். ஸோ ஒரு இம்பார்ஷியல் சிஸ்டம் இல்லை, ஒரு டிரான்ஸ்பேரண்ட் சிஸ்டம் இல்லை. ஸோ அந்த ஆஃபீஸருக்கு விருப்பம், அவருக்கு யாருக்கு பிடிச்ச ஆள் இருந்தால் அவருக்கு லோன் கொடுத்துரும். ஸோ அந்த சிஸ்டத்திலும் நிறைய குறை இருந்திருக்கு. ஸோ அதனால ஸோ த சிஸ்டம் ஹேஸ் டு சேஞ்ச். ஏதாவது ஒரு பக்காவாக ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்மேட் இருக்கணும். லோன் ப்ராசஸிங்காக ஒரு ஃபார்மேட் இருந்தாலும் ஸோ அதுக்கு தானே இந்த சிபில் ரிப்போர்ட் இல்லை சிபில் ஸ்கோர் அப்படி தானே இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. இந்தியாவில் ஒஃபீஷியலாக இந்த இயர் 2000 டிரான்ஸ் யூனியன் சிவில் லிமிடெட்னு சொல்லி ஒரு கிரெடிட் பியூரோ கம்பெனி ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கம்பெனி டிரான்ஸ் யூனியன் சிவில் இஸ் கவர்ன்ட் பை ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே இந்த கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு.
ஸோ இந்த கம்பெனி மெயினாக 2 வேலை பார்த்துட்டு இருக்கு. அதில் ஒன்று, இந்த கம்பெனி ஒரு போரோவர் இல்லை ஒரு லோன் ஆப்ளிகண்ட் அவன் என்னென்ன பேங்கில் கிரெடிட் இருக்கு, என்னென்ன கிரெடிட் இன்ஸ்டிடியூஷனில் லோன் வாங்கியிருக்கு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவாக கலெக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் இந்த டிரான்ஸ்யூனியன் சிபில்னு சொல்லி ஆர்கனைசேஷனில் இருக்கு. ரெண்டாவது, இந்த ஆர்கனைசேஷன் ஒரு சிட்டிசனில் என்ன டைப் லோன் இருக்கு, என்ன டைப் கிரெடிட் கார்டு வச்சிருக்க, என்ன இந்த கிரெடிட் கார்டு கீழே எவ்வளோ லோன் இருக்குது, ஸோ இந்த டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி சேஃபாக இந்த டிரான்ஸ்யூனியன் சிபில் சொல்லி இந்த கிரெடிட் பியூரோ இன்ஃபர்மேஷன் கையில் இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு கஸ்டமர், ஏதாவது ஒரு இந்த போரோவர் ஒரு பேங்க் பக்கம் போயா இந்த சிபில் ரிப்போர்ட் அந்த பேங்க் இந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ கையில்னு வாங்கிடும். ஸோ இதில் 2 அட்வான்டேஜ். பேங்க்குக்கு இம்மிடியேட்டாக அந்த லோன் ப்ராசஸ் பண்ண முடியும், டீட்டெயில்ஸ் இந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸ் இம்மிடியேட்டாக கிடச்சிடும். அதே மாதிரி கஸ்டமருக்கு எல்லாமே பக்காவாக இருந்தால் அந்த கஸ்டமர் கிரெடிட் பிஹேவியர் அவன் இதை பக்காவாக இது பண்ணிட்டு இருந்தால் the customer gets the loan faster and cheaper. இம்மிடியேட்டாக அவங்க இது கிடச்சிடும் at reasonable interest rate. So bank also can process fast, the customer also gets a loan in no time. So இதில் இந்த சிபில் டிரான்ஸ்யூனியன் சிபில் அல்ல இந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ மூலமாக இந்த லோன் ப்ராசஸிங் ஹஸ் பிகம் ஃபாஸ்டர், குயிக் அண்ட் சிம்பிள். அப்புறம் இட் இஸ் ஆல்சோ பிகம் அது டிரான்ஸ்பெரண்டாக இருக்கு, ஜெனுவனாக இருக்குன்னா போரோவருக்கு அவன் இம்மிடியேட்டாக காசு கிடச்சிடும், ரீசனபிள் இன்ட்ரெஸ்ட் இன் நோ டைம். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் கிரெடிட், த ப்ராசஸ் ஆஃப் லோன் has been simplified because of the CIBIL report or CIBIL score. So இது முதல் தெரிஞ்சு வச்சிருக்கணும். So this is the history of CIBIL. Now எதுக்காக இந்த CIBIL score? Why there should be a CIBIL score or what is the importance of CIBIL score? So இந்த credit score நம்ம எப்படி கால்குலேட் பண்ணிட்டு இருக்கு, ஸோ அது உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஸோ கிரெடிட் ஸ்கோர் கால்குலேட் பண்ணதில் முதல் ஃபேக்டரை இந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரி ஸ்டடி பண்ணிடும். இப்போ ஒரு போரோவர் ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கு, ஸோ முதல்ல இந்த போரோவர் இதுக்கு முன்னாடி ஏதாவது லோன் எடுத்திருக்கா, கரண்ட் லோன் ஏதாவது ரன்னிங் இருக்கா, அந்த லோன் ரீபேமெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, அவர் கரெக்டாக பே பண்ணிட்டு இருக்கா, ஏதாவது டிஃபால்ட் வருத்ததா அது முதல் செக் பண்ணி அது பேஸ் பண்ணி அது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். இந்த கிரெடிட் ஸ்கோர் கால்குலேட் பண்ணதில் அது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். ரெண்டாவது, எவ்வளோ அமௌண்ட்டு லோன் எடுத்திருக்கு, கடன் வாங்கியிருக்கு, ஸோ அந்த அமௌண்ட்டு கால்குலேட் பண்ணிடும். ஸோ அது இருக்கும் ரெண்டாவது ஃபேக்டரை இந்த கிரெடிட் ஸ்கோர் கால்குலேட் பண்ணதுக்கு. மூணாவதாக எவ்வளோ நாளாக இந்த லோன் வாங்கியிருக்கு, 2 வருஷமா லோன் இருக்கா, அது 3 வருஷமா இருக்கா, இல்லை 10 வருஷமா இருக்கா, அது செக் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஏதாவது லாஸ்ட்டாக வாங்கிய லோன் எப்போ வாங்கியிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கு, அது செக் பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த கிரெடிட் மிக்ஸு செக் பண்ணிடும். இது ஒரு 3 லோன் இருந்தால் அதில் எவ்வளோ கிரெடிட் கார்டு லோன் இருக்கு, எவ்வளோ ஹவுசிங் லோன் இருக்கு, எவ்வளோ கார் லோன் இருக்கு, இல்லை எவ்வளோ கன்சியூமர் லோன் இருக்கு, இது செக் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5-6 பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி தானே இந்த கிரெடிட் ஸ்கோரை ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ இந்த கிரெடிட் ஸ்கோர் பார்த்தாலே நம்ம ஈஸியாக இந்த பேங்குக்கு ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். அதாவது இந்த கஸ்டமர் ரிஸ்கியாக இருக்கா, அவன் டிபெண்டபிளாக இருக்கா, அவனை நம்பிடாமல் அவன் ரிஸ்கியா, ஸோ அந்த டிசிஷன் பேங்குக்கு வித்தின் 5 மினிட்ஸ் இந்த ரிப்போர்ட் பார்த்தாலே பேங்க் கேன் டேக் தி இது. ஸோ அது மேலே ரெண்டாவது, ஸோ ஃபர்ஸ்ட் முதல்ல பேங்க் எஸ் ஆர் நோ, லோன் எஸ், லோன் அப்ரூவ்ட், லோன் கேன் பி கிவன். ரெண்டாவது, ஒரு ஆள் ஒரு 50 லட்சம் லோன் கேட்டிருக்கு, ஸோ இந்த ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இந்த கிரெடிட் ஸ்கோர் பார்த்துட்டு 50 கொடுக்க முடியாத 25 லேக் கொடுக்குறான். ஸோ அந்த எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அதுவும் இந்த சிபில் ஸ்கோர் பேஸ் பண்ணி டிசைட் பண்ண முடியும்.
மூணாவதா இந்த எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகிடும். ஸோ ரொம்ப இது ஹையில் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடும். ஸோ இந்த லோன் ப்ராசஸில் இந்த மெயின் 3 திங், லோன் எலிஜிபிளாக இருக்கா இல்லையா, எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கலாம், ரெண்டாவது என்ன இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண, இது 3 ஈஸியாக இந்த பேங்குக்கு இந்த ஸ்கோர் பேஸ் பண்ணி டிசைட் பண்ண முடியும். மூணாவதா நார்மலாக இந்த சிபில் ஸ்கோரை 300 to 900 அந்த ரேஞ்சில் இருக்கும். சிபில் ஸ்கோர் 900 மேக்ஸிமம். 750க்கு மேலே இருந்தால் யூஸ்வலி அந்த கிரெடிட் ரிப்போர்ட் இஸ் குட், ஆள் நம்பிடாம், டிபெண்டபிள் ஆள். 750 மேலே ஸ்கோர் இருந்தால் எந்த லோனும் அவருக்கு கொடுத்துடலாம். ஸோ அந்த ஒரு இது இருக்குது. ஸோ இட் இஸ் எ குட் ஸ்கோர். 750 நல்ல ஸ்கோராக இருக்கும். ஸோ 750 இஸ் த ஐடியல் ஸ்கோர். இப்போ 750 கீழே இருந்தால் கொஞ்சம் பேங்குக்கு எதர் ரிஜெக்ட் பண்ணிடாம், இல்லைங்கில் லோன் கொடுத்துரும். மேபி இந்த அமௌண்ட் கம்மி பண்ணி இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் இதை ஜாஸ்தியாக வச்சு லோன் கொடுத்துரும். ஸோ பட் ஐடியலி 750 ஸ்கோர் வில் பி த பெஸ்ட் ஃபார் எனி borrower. ஸோ உங்களுக்கு ஊரில் மக்களோடு சொல்லிவிடு, கிரெடிட் ரேட்டிங் ஐடியலி ஷுட் பி 750. ஸோ அந்த 750 கிரெடிட் ஸ்கோர் கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணி தானே ஆகணும் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் லோன். அப்புறம் இந்த சிவில் சர்வீஸ் மூலமாக சிஎஸ்சிக்கு என்ன பிரயோஜனம்? ஸோ நம்ம ஊரில் யாராவது இப்போ ஒரு ஃபார்மர், அவருக்கு ஃபார்மிங் சம்மந்தமாக அக்ரிகல்ச்சர் லோன் வேணும், இல்லை ஒரு வெண்டர் அவருக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் லோன் வேணும், மேபி ஒரு இதை இண்டிவிஜுவல் அவனு ஒரு பர்சனல் லோன் வேணும். ஸோ இதுக்காக கண்டிப்பாக அவருக்கு ஆப்ஷன் பக்கத்து இருக்கிற பேங்கில் போயிடான். பேங்கில் அவர் சிபில் ரிப்போர்ட் எடுத்துடும், பார்த்துட்டு மேனேஜர் சொல்லும் எனக்கு லோன் தர முடியாது. ஸோ கொஞ்சம் எம்பாரசிங் ஆகிடும், ஒரு வாட்டி போய்டும். ரெண்டாவது அவர் அங்கே இந்த பேங்க் உள்ளே போவான் பயப்படும். சரி ஒரு வாட்டி ரிஜெக்ட் பண்ணியிருக்கு, ஸோ ரெண்டாவது மறுபடி ஸ்கோர் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஒரு எம்பாரசிங் ஃபீலிங் வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம சிஎஸ்சியில் இந்த சர்வீஸ் இருந்தால் மக்களுக்கு ஃப்ரீயாக, ரிலாக்ஸ்டாக, கம்ஃபர்டபுளாக நம்ம சிஎஸ்சி உள்ள வந்து எவ்வளோ வாட்டி வேணாலும், வாரத்தில் இல்லை மாதத்தில் ஒரு வாட்டி, இல்லை 2 மாதம் கூட ஒரு வாட்டி வந்து செக் பண்ணி அவன் ஸ்கோர் தெரிஞ்சு திரும்ப போயிடான். ஸோ ஒரு அந்த விஎல்இ மூலமாக, அந்த விஎல்இ ஊர் ஆள் நம்ம ஃபெலோ சிட்டிசன், ஸோ அந்த ஒரு இதை ஃப்ரீடம் இருக்குது, கம்ஃபர்டபிலிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு சிஎஸ்சி மூலமாக இந்த சர்வீஸ் வந்தால் மக்கள் கம்ஃபர்டபுளாக நம்ம சிஎஸ்சி உள்ள வந்து இந்த சர்வீஸ் அவைல் பண்ணிடும். அப்புறம் நிறைய கம்பெனிஸ் இப்போ இந்த சிபில் ரிப்போர்ட் இருந்தால், சிபில் ஸ்கோர் இருந்தால் தானே கன்ஃபார்ம் வேலைக்கு கன்ஃபார்ம் பண்ணும், அப்பாயின்மெண்ட், ஜாப் ஆஃபர், இதை ஜாப் லெட்டர் இஷ்யூ பண்ணிடும். இதை இந்த சிபில் ஸ்கோர் கிடைச்ச அப்புறம் தானே ஜாப் லெட்டர் இஷ்யூ பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஜாப் அப்ளிகன்ஸ் இல்லை ஏதாவது கன்ஃபர்ம்டு ஜாப் கேண்டிடேட் அவருக்கு நம்ம சிஎஸ்சி மூலமாக இந்த சிவில் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி சப்மிட் பண்ணி அவனை வேலையில் ஜாயின் பண்ண முடியும். மூணாவதாக நிறைய பேருக்கு இந்த சிவில் ரிப்போர்ட்டில் 750 இஸ் ஐடியல். அந்த 750 இருந்தால் லோன் கிடைச்சிடும். பட் 735, 740 வந்து நிற்கும். ஸோ நம்ம சிஎஸ்சி வந்து அவர் ஜென்ரேட் பண்ணியிருக்க ரிப்போர்ட் எடுத்திருக்க, நம்ம சிஎஸ்சியில் விஎல்இக்கு இவருக்கு கைட் பண்ண முடியும். இந்த ஆள் பக்காவா ஆள் இருக்கும், அவன் நேர்மையான ஆள், லோன் எடுத்தால் கண்டிப்பாக பணம் கட்டிடும், கிரிமினல் கேஸ் ஒன்றுமே அவன் பேரில் இல்லை, அவன் ஃபேமிலியை பக்காவாக பார்த்துட்டு இருக்கு, அப்பா அம்மா சாப்பாடு போட்டுட்டு இருக்கு. ஸோ நல்ல ஆள் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு அவரை கொஞ்சம் கைட் பண்ண முடியும். சார் ஒரு சின்ன ஒரு மொபைலுக்கு ஒரு 10,000 rupees கன்சியூமபிள் லோன் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த டியூ கட்டி முடித்தா உங்களோட ஸ்கோர் ஏறிடும். உங்களால் அவரை கைட் பண்ண முடியும். அந்த கரெக்டிவ் ஸ்டெப்ஸ் அவருக்கு சஜஸ்ட் பண்ணி அவரோட கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நார்மலாக வேறு எங்கேயுமே அவருக்கு இந்த ஹெல்ப் சப்போர்ட்டு கிடைக்க மாட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களில் சிஎஸ்சி மூலமாக ஊரில் நல்ல லோ அபாய்டிங் சிட்டிசன்
ஜெனுவினான ஆள், டிசர்விங்கான ஆள் உங்களை சப்போர்ட் பண்ண முடியும், ஹெல்ப் பண்ண முடியும், கைட் பண்ண முடியும். அவர் வாழ்க்கையில் உங்களை மறக்க மாட்டேன். அதே மாதிரி நம்ம சிஎஸ்சியில் இப்போ டிஜிட்டல் சேவா போர்ட்டல் மூலமாக நிறைய சர்வீசஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்குது. அதில் அக்கௌண்ட் ஓப்பனிங் இருக்கு, கேஷ் விட்ரோவல், கேஷ் டிபாசிட், லோன் லீட் ஜென்ரேஷன் இருக்குது, லோன் ப்ராசஸிங் இருக்குது. ஸோ இது கூட நம்ம இந்த சிபில் ரிப்போர்ட் அந்த சர்வீஸ் நல்ல மேட்சாக போயிடும், நல்ல ஜெல்லாகி போயிடும். ஸோ அது வித் த எக்ஸிஸ்டிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ் திஸ் கோஸ் வெரி வெல். ஸோ அதனால கண்டிப்பாக உங்களோட சென்டரில் வாக்கின்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். அது மேலே ஸோ இம்மிடியேட்டாக ஏதாவது மக்கள் வந்து சிபில் ஸ்கோர் எடுத்திருக்கு, அவன் ஸ்கோர் நல்லதாக 750 இருந்தால் இம்மிடியேட்டாக யூ கேன் ஸ்டார்ட் ப்ராசஸிங் எ லோன் ஃபார் ஹிம். அப்புறம் அவர் உங்களோட சென்டர்லேயே வந்து இஎம்ஐ கட்டிடும் மந்த்லி. ஸோ வாக்கின்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஆக்சுவலி சிபில் ரிப்போர்ட் ஜென்ரேஷன் இஸ் எ வெரி குட் சர்வீஸ் ஃபார் சிஎஸ்சிஸ் அண்ட் விஎல்இஸ். அப்புறம் நம்ம எப்படி இந்த சர்வீஸை டிஜிட்டல் சேவா போர்ட்டல் மூலமாக மக்களுக்கு கொடுக்க முடியும், டெலிவர் பண்ண முடியும், அது மட்டும் கொஞ்சம் குயிக்காக பார்த்துனா. ஸோ எல்லா விஎல்லையும் சிஎஸ்சி எக்கோ சிஸ்டமில் விஎல்இ சிஎஸ்சி ஐடி ஆக்டிவாக இருக்குதுன்னா எல்லா விஎல்இக்கும் இந்த சர்வீஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ முதல்ல டிஜிட்டல் சேவா போர்ட்டல் உள்ள லாகின் பண்ணணும், டேஷ்போர்டில் சிபில் சர்வீஸ் செலக்ட் பண்ணணும், அப்புறம் சிபில் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அதில் கஸ்டமர் டீட்டெயில்ஸு எல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் கன்சென்ட் கொடுக்கணும். அப்புறம் ஒத்தன்டிகேட் பண்ணணும், மொபைலில், இமெயிலில், ஓடிபி இதில் இது நம்ம ஒத்தன்டிகேட் பண்ணணும். அப்புறம் சக்ஸஸ்ஃபுல் ஒத்தன்டிகேஷன் முடிச்ச அப்புறம் உங்களால் ரிப்போர்ட்டு டவுன்லோட் பண்ண முடியும். அப்புறம் இந்த அடுத்த ஒரு நிமிஷம் உங்களை அட்டென்டிவாக இந்த ரிமைனிங் இந்த வீடியோ போர்ஷன் பார்த்துட்டு, ஸோ அதில் டிஜிட்டல் சேவா போர்ட்டலில் எப்படி இது லாகின் பண்ணி எப்படி நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண முடியும் அதில் ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு அப்புறம் இன்னைக்கே இந்த சர்வீஸ் உங்களை ஊரில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒன்று மட்டும் பார்த்துட்டு உங்களை ஊரில் எல்லாரும் சிவில் ரிப்போர்ட் காப்பி கையில் இருக்கணும். அவன் கண்டிப்பாக ஏதாவது பைசா லோன் கடன் தேவைப்பட்டால் கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட் யூஸ் பண்ணி அவருக்கு நேஷ்னலைஸ் பேங்க் இல்லை ஏதாவது நம்ம சிஎஸ்சி மூலமாக அவருக்கு லோன் கிடைக்கணும். மேபி கார் லோன், கன்சியூமபிள் லோன், ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், எந்த லோன் இருந்தாலும் அவர் உங்கள் மூலமாக லோன் வாங்கி அவர் வாழ்க்கையில் உங்களை மறக்க மாட்டேன் கண்டிப்பாக. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.